நம்ம மனோகர், நாகு இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாச்சும் இந்த ரேணுகாவுக்கு அந்த டெஸ்ட் வந்து எடுத்துடலாம். அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது உண்மையிலேயே இந்த கதிரேசனோட பொண்ணு தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கான விடை கிடைச்சிரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதாவது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா மல்லி வந்து அவ்ளோ கன்ஃபார்மா நம்புறாங்க. அதே மாதிரி இந்த நாகு, மனோகர் இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்மா நம்புறாங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. அதாவது மல்லி சொல்ற மாரி சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அடுத்தடுத்த விஷயங்கள் செஞ்சு நேரா இங்க வந்து இன்னொரு ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதாவது நம்ம இவங்க அதாவது அந்த டாக்டர் வந்து கூட்டிட்டு வந்து அடுத்த வந்து அந்த டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளட் டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி புதுசா வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால 100 பேருக்கு வந்து ஃப்ரீயா பண்ண போறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாருமே பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு அதாவது இவளோட வண்டவாளம் தான் தண்டவாளம் ஏறிடுமே. அதனால வந்து அமைதியா இருந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கப்போ பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே அடுத்தது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம மனோகர் இவங்க எல்லாருமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி கிட்ட வந்து மனோகர் வந்து சொல்றாங்க, இங்க பாருமா மல்லி, எல்லாத்தையுமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படியாச்சும் அவளோட பிளட்ட மட்டும் எடுத்துட்டா போதும். அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி அவ உண்மையிலேயே கதிரேசனோட பொண்ணு தானா அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து விடை கிடைச்சிரும். அதுவும் டிஎன்ஏ டெஸ்டே கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் விஜய் கிட்ட, கதிரேசன் கிட்ட எல்லார்கிட்டயுமே அத காட்டி உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம். அதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஏதாச்சும் பண்ணியே தான் ஆகணும். வேற வழியே இல்ல. இவ்ளோ வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம மல்லியும் வந்து விஜய வச்சு இத ஏற்பாடு பண்றாங்க. அதாவது விஜய் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி, இந்த மாரி பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஏற்கனவே வந்து அதாவது ரேணுகாவோட உடம்புல அடிக்கடி எதனா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அவ இப்ப அதாவது முழுசா குணமாயிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா அதே சமயம் இது சாதாரண ஒரு டெஸ்ட். இதுக்கு அவங்க குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ரேணுகா அக்கா மேல எனக்கு ரொம்ப வந்து பாசம் இருக்கு. அவங்களால தான் நான் இத வந்து பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவங்களுக்காக தான் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி விஜய வச்சு அந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க வைக்கிறாங்க. கடைசியில அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இப்போ அதாவது டாக்டர் வந்து கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட காட்டும்போது தான் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. விஜய்க்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கதிரேசனப்போட பொண்ணு கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மல்லி சொன்னது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படின்ற பேர்ல இருக்கிறது யாரு என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வசமா இந்த சுடர் சிக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.